पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆடி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு இப்போது நடைபெறுகிற அர்த்தாஷ்டம சனியாலும் அஷ்டம குருவாலும் சுகஸ்தான ராகு கிரகத்தாலும் படாத பாடுபட்டு கொண்டு இருந்தீங்க. ஆனாலும் எது நடந்தாலும் நடக்கட்டும் என்றபடி ராசிநாதன் செவ்வாய் சிம்ம ராசியில் வலிமையாக அனுகூலம் தரும்படி அமர்ந்திருக்கிறதை வைத்து வாழ்க்கையை ஓரளவு திருப்தியோடு நகர்த்தி வரீங்க. உங்களுக்கு முழு திருப்தி கிடைக்கிறதுக்கு இந்த மாதத்திலிருந்து மேலும் ஒரு 5.5 மாதம் இருக்குதுங்க. இந்த ஆடி மாதத்தில் நிதானமாக செயல்படுறது தான் நல்லது. ஆனாலும் நினைத்ததை சாதித்து கொள்கின்ற அதிர்ஷ்டமும் நிறையவே இருக்குது. 13 தினங்கள் கடந்த பிற்பாடு ராசிநாதன் லாபராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. ஜீவனாதிபதியுமான சூரியன் 9ஆம் இடத்துல மாதம் முழுவதும் அமர்ந்திருக்க போகிறாரு. இவங்களை கொண்டு நன்மைகளை அடைய போகிறீங்க. மாதம் துவக்கத்திலிருந்து 12ஆவது தினம் முடிகிறதுக்குள்ள அனுகூலமான மேன்மையும் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். மனக்குறைகள் விலகும், குடும்ப சச்சரவுகள் தீரும், அன்றாட வருமானம் உயரும், சேமிப்பு கூடும். வாழ்க்கை துணையுடன் எந்த மாதிரியான சிக்கல் பிரிவு ஏற்பட்டிருந்தாலும் தீர்வு ஏற்படும். மருத்துவ விரயங்கள் ஏற்படாது. உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் சக ஊழியர்களால் அதிகாரிகளாலும் ஏற்பட்டு வரும் எதிர்ப்பு, விமர்சனம், தொந்தரவுகள்லாம் மறையும். தொழில், வியாபார, நிர்வாக, முதலீடு, பட்ஜெட் விஷயங்கள் 3வது வாரத்திலிருந்து நல்லபடியாக கைகூடும். கடன் வழக்கு விவகாரங்கள், கோர்ட்டு, காவல்துறை, பஞ்சாயத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வாரிசுகளில் எதிர்கால உயர்வுக்கான முயற்சிகளில் முழுமையான வெற்றி உண்டு. இளம் தம்பதியரின் புத்திர பாக்கிய ஏக்கம் தீரும். இந்த மாதம் வியாழக்கிழமை, திங்கக்கிழமை மற்றும் அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் அபரிதமான சந்தோஷம், திடீர் அதிர்ஷ்ட பண வரவும் ஏற்பட போகுது. இந்த மாதம் 2, 4, 7, 9, 11, 16, 23, 25, 29 ஆகிய நாட்களிலெல்லாம் பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் காத்திருக்குது. அடுத்தது பெண்கள் இல்லத்திற்குள் குதூகலமான சுப மகிழ்ச்சிகள்லாம் உண்டாகும். மாணவ மாணவிகள் கவலையாக நீடிக்கின்ற உயர் கல்விக்கான விஷயங்கள் முடிவுக்கு வரான். விவசாயிகள் தடை குறுக்கீடு சந்திக்காம நிலப்புலன் சார்பான லாபங்களை அடைவீங்க. உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக மேலிட ரீதியாக ஏற்பட்டு வருகின்ற நெருக்கடி, அதிகாரிகளின் நிர்பந்தம் விலகும். தொழிலதிபர்கள் அரசு வகை நெருக்கடியிலிருந்து மீள போகிறீங்க. கலைஞர்கள் பெரிய பட்ஜெட்டு தயாரிக்கிறதுல இறங்கி நீங்கள் சாதிப்பீங்க. அரசியல்வாதிகள் உட்கட்சி ரீதியான குழப்பங்கள் தீர்ந்து எல்லா விதமான பதவி உயர்வும் ஏற்படும். அனுகூலமான நட்சத்திரங்கள் மூலம், உத்திராடம், திருவோணம், பூரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, கார்த்திகை, ரோகிணி, திருவாதிரை, பூசம், பூரம், அஸ்தம், விசாகம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 17, 18, 22, 24, 25, 27, 29, 30, ஆகஸ்ட் 1, 2, 4, 5, 7, 8, 10, 12, 15. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதம் வியாழக்கிழமையில் ஸ்ரீ குரு பகவானுக்கும் ஸ்ரீ சனீஸ்வரருக்கும் அபிஷேக ஆராதனை செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம்.